ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னோடய விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேலையை செஞ்சிட்ருப்போம். அது பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே நடக்க முடியாமல் அப்படியே ஸ்டாப் ஆகும். அப்படி தான் எனக்குமே நடந்துகிட்ருக்கு. நான் யூடியூப் வந்து நம்மளோட ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மார்கழி ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கோலம்லாம் போட்டு பூஜைலாம் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ ஒரு 4 டேஸாகவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உடம்பு வந்து சிக்காயிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. உடம்பு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாமல் ஆகுது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, பூஜை பண்ணாமல் முடியாமல் போகிறது. அப்புறம் நம்ம வீட்டில் இருந்த மீன் தொட்டியில் இருந்த மீனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்து போச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னே புரியல. கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். என்னம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணி அந்த விஷயத்தில் அச்சீவ் பண்ண முடியாமல் தோற்று போகிறவங்களுக்கு தான் அதோடய வலி தெரியும். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய வலின்னு சொல்லிட்டு அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஃபீல் வந்து. இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு லாஸ்ட் இயருமே இதே மாதிரி தான் போன டிசம்பர்லேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நியூ இயருமே கொண்டாட முடியல, பொங்கலுமே கொண்டாட முடியல. அதே மாதிரி இந்த இயரும் ஆகிடுமேன்னு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோடய முயற்சியை நான் கைவிட மாட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அந்த முருகன் அருளால் நெக்ஸ்ட் இயர் எங்களுக்கு நல்லபடியாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். 2026 உங்களுக்குமே ஒரு நல்ல வருடமாக அமையணும். இதே மாதிரி நிறைய பேருக்கும் நடந்திருக்கும். ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளோட முயற்சியை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். உங்களுக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அடுத்த இயர் நல்லபடியாக அமையணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.